ஹாய் பிரைஸ்ராட். இந்த வசனம் சொல்கிறேன். இப்போ அது முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போது நம்ம வீட்டை சுற்றியும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, நம்ம பெரியமாவோ இல்லை நம்ம சித்தியோ யாரோ ஒருத்தர் கணவன் இருந்து விதவியாக இருப்பாங்க. அந்த அவங்கள பார்த்துக்கலாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்களை கூப்பிட மாட்டாங்க. ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அதை கூப்பிட்டு அவங்களை முன்னாடி நிறுத்த மாட்டாங்க. மொத்தம் உதவாதவனா இருப்பான், அவனை கூட கூப்பிட்டு முன்னாடி நிறுத்தாங்க. ஆனால் இவங்க கணவனை கல்யாணம் பண்ணி இறந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விபத்துனால, ஏதோ விபத்துனால. ஆனால் அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பெரிய தப்பு செஞ்ச மாதிரி, ஒரு தீட்டு மாதிரி அவங்க நிறைய வாரம் கட்டி வைப்பாங்க. உத்தமமாக இருக்கிறவங்களை கூப்பிட்டு முன்னாடி நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கணவன் எழுந்துட்டாங்க, அவங்க விதவை ஆகிட்டாங்க, அதனால கூப்பிட்டு நிற்க மாட்டாங்க. அதே போல் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது எங்கள் குடும்பத்திலே நான் பார்த்துருக்கேன். எங்கன்னா இப்போ கிளம்பி போகிறேன்னா அவங்க கணவன் இருந்தவங்களோ கணவன் மனைவி இருந்தவங்களோ சரி எதிர வருவாங்க. அப்போ எதிர வரும்போது இரு போவாத போயிட்டு போயிருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்காதிங்க. ஏன்னா நானே ஒரு இடத்துக்கு ஒரு நாள் ஊழியத்துக்கு கிளம்பி போகிறேன் குடும்பமாக. இப்போ ஒரு சித்தி ஒருத்தவங்க வராங்க, அவங்க இத்தனைக்கும் ஹஸ்பண்ட் இருக்குது அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வரதை பார்த்து ஒதுக்குறாங்க. நாம கேட்டதுக்கு இல்லை நீங்கள் எங்கேயோ ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, நான் வேறு எதிர வந்துட்டேன் நீ நான் இது மாதிரி பண்ணிக்கிறீங்க போங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லி நான் அனுப்பிவிட்டு அப்புறம் நான் போகிறேன். ஏன் அது சொல்ல வரேன்னா, வசனம் சொல்லுது பாருங்க, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மொத்தமான விதவைகளாகிய விதவையை கனம் பண்ணுங்கள். விதவையை கனம் பண்ண சொல்லுங்க. விதவை வந்து அவங்களும் கடவுள் உண்டாக்கப்பட்டது தான். அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தான். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு அறியாமையினாலோ இல்லை ஏதோ ஒரு துன்பத்தினாலோ அவங்க கணவனை மனைவி வந்து தவிக்கிறாங்க. அவங்க வந்து தவிக்கும் போது அவங்களை நம்ம தவிக்க விடக்கூடாது. அவங்கள நம்ம கூப்பிட்டு எல்லா மனுஷனும் போல அவங்க கிட்ட நம்ம பேசணும், எல்லா மனுஷனும் போல அவங்க கிட்ட பழகணும். அவங்கள நம்ம எப்பவுமே ஒரு ஏளனமா பார்க்கக்கூடாது. இதுதான் இந்த வசனம் மூலமா நான் சொல்லிக்கிறது. உங்க வீட்டிலையும் உங்க குடும்பத்திலையும் விதவிகளா இருக்கிறவங்க நீங்க பின்னோக்கி தள்ளாம முன்னோக்கி கொண்டு நிப்பாட்டி அவங்களை அழகு பாருங்க. கர்த்தர் உங்களை அழகு பார்ப்பார். அதனால் கர்த்தர் வழியை கேட்டு அவர்களை கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் மடங்கு பெருக்கு சார். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.